நண்பா, நான் இன்றைக்கி வந்து கேதா பண்ண போகிறேன். ஸோ மட்டன் கேதா பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, அரிசியை கழுவி போட்டேன். ஸோ இதோட நான் மசாலா போட்டுறேன். தண்ணி 2 கிளாஸ் ஊற்றிங்க. ஒரு கிளாஸ் நான் இது ஊற்றிருக்கேன். இந்த ரைஸ் இது ஆக்சுவலி கொஞ்சம் மொத்தமான ரைஸு, பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ மிளகா பொடி போட்டேன் நண்பா. தண்ணி கேதா மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ திண்டுக்கல் மசாலா போடுறேன். சும்மா லைட்டாக போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. சும்மா மசாலா போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை இது. ஸோ இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கிறேன் நண்பா. ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மஞ்சளாக மக்களே. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இதோட இது போட்டுக்கிறேன், மல்லித்தூள் எல்லாமே காக்காத இதுதான் போட்டுருக்கோம், ரொம்ப ஜாஸ்தி போட்டு நண்பா. இதோட உப்பும் போட்டுங்க, உப்பு தேவையான அளவு போட்டுங்க. ஸோ உப்பு தேவையான உப்பு போடலாம். அப்படியே எல்லாமே மொத்தமாக போட்டுக்கலாம். தண்ணி ஏற்றணும் போதுக்கப்புறம் கொஞ்சம் பாயிலுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி நல்லா இதானதுக்கப்புறம் மசாலா போட்டு விட்ருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிடுவாங்க. இதில் பட்டை கிராம்பு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஆசையாக இருந்தால் அது மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் மட்டன் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் நண்பா. ஸோ நண்பா மட்டனை அப்படியே போட்டுறேன். இது நெல்லி அப்படியே போட்டாச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலாக இருக்கும் நண்பா, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எண்ணெய் போடாமல் நான் கொழுப்பு போடுறேன். ஸோ இதுதான் அப்படியே பிச்சு போட்டாச்சு, உடைச்சி. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ இந்த பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஸோ இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க, அது ஷேருக்கு சமம் நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நான் முடியை போட்டுடுறேன். முடியை போட்டு தான் உங்களுக்கு ஸோ அது பாட்டு வந்துட்டுருக்கும். ஓகே நண்பா. ஸோ ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 25 இல்லாட்டி 30 மினிட்ஸ். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நான். ஸோ இந்த வீடியோவில் நான் இருக்கேன் நண்பா. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மக்களே. ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ முடியாச்சு. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை. ஸோ நண்பா ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப செமையாக இருக்குது. ஸோ நல்லி பாருங்கள், அப்படியே மிதக்குது நல்லி. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே மெதுவாக தம் போட்டுறவனு தான். அப்படியே இதிலே தம் லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுருவனு தான். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நண்பா. இந்த ஒரு விளாட்லாம். ஸோ கேதா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இது போடலான்னு மறந்துட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுருந்தால் கொஞ்சம் தூக்கலாக வந்திருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும். இது நான் புதினா சட்னி வச்சுருந்தது. ஸோ அதையும் லைட்டாக புதினா சட்னி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நண்பா, இது மட்டன் வந்து கபாப் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு விளாட்லாம். ஓகே நண்பா பாருங்கள், சூப்பராக பார்க்குறக்கு. எண்ணெய்லாம் ஊற்றவே இல்லை, இந்த மட்டனோட கொழுப்புலேயே செஞ்சுட்டேன் நண்பா. பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கு நண்பா. நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. செம்ம சூப்பராக பக்கராக இந்த பாருங்கள் நண்டி நல்லா ஆவி பறக்குது. ஸோ நண்பா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் தான் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமம் நண்பா. ஸோ ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.